இருந்தேன்னு சொன்னதே கிடையாது. நானும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குதான். நின்றுட்டு என் பக்கத்துல இருந்து என் முதுகுல குத்துற என்னால ஏத்துக்க முடியாது. என்னது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் முகத்துல சௌந்தர்யா குத்திட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? அதுக்கு ஜாக்லின் இப்படியா அழுவாங்க? ச்சே, ஏன் சௌந்தர்யா இப்படி துரோகம் பண்றீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு. ஆக்சுவலி துரோகமும் பண்ணல, முதுகுலையும் குத்தலாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல சௌந்தர்யா போய் ஜாக்லின் நாமினேட் பண்றாங்க. பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா உடஞ்சி ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுவாங்க. அது ப்ரீவியஸ் சீசன்ல எல்லா சீசன்லயும் அப்படிதான் இருக்கு. அப்படியுமே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அன்எக்ஸ்பெக்டட். அதை நம்ம தடுத்து நிப்பாட்டவும் முடியாது. ஆனா ஜாக்லின் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுன்னு வரும்போது அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் அவங்களுக்காக நிக்காட்டாலும் அவங்க டாமினண்டா நம்மள ஏதாவது கேட்டுருவாங்களோ பயந்துகிட்டு இந்த கேமை ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாக்லின் நாமினேட் பண்ணாங்க. அப்ப கூட ஜாக்லின் சந்தோஷமா தம்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனா இருந்தாலும் ஜாக்லினுக்கு உள்ளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அஃபெக்ட் ஆனது இல்லாம போய் அழுதுகிட்டு இருக்காங்க. யார்ட்ட? மஞ்சரிட்டையும் ரயான்ட்டையும். ஏற்கனவே அவங்க கோவா கேங் இருக்கும் போதே என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நம்ம கேமை விட்டே கொடுத்துட கூடாது, நம்ம கேம் விளையாடும் போது விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அதுபடிதான் சௌந்தர்யா இந்த மாதிரி நாமினேட் பண்றாங்க. இதை கேட்டு ஜாக்லின் நான் யாரையுமே இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் வற்புறுத்தவே இல்ல, என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என் பக்கத்திலே இருந்துட்டு என் முதுகுல குத்துறது என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு பயங்கரமா அழுகுறாங்க. மட்டும் இல்லாம சௌந்தர்யா விசால்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏமாச்சான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நாமினேட் பண்ணவே கூடாதா, எனக்கு அப்படி தோணுச்சு அதை நான் பண்ணேன், இது என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏங்கா ஜாக்லின் அக்கா, அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு அப்புறம் ஜெஃப்ரி சௌந்தர்யாவை தான் நாமினேட் பண்ணா. என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா அந்த ரியாக்ஷன் ஒன்னு காட்டுறாங்களே, அது விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவங்க மாத்திக்கல. இன்னும் அந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கு அது ஹேர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது மட்டும் இல்லாம ஜெஃப்ரி போன வாரம் கூட க்ளோசிங் நாமினேஷன்ல சௌந்தர்யா பேரை தான் சொன்னா, ரயான் பேரை தான் சொன்னா. இதுக்கு சௌந்தர்யா ஒன்னும் அழுகல ஃபீல் பண்ணலையே. ஏன்னா கேம்னு வந்துட்டா நாமினேட் பண்ணத்தான் செய்வாங்க. வார்த்தை ஹார்ஸா வரத்தை செய்யும். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி ஜாக்லின் சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. கோவா கேங்குக்குள்ள அவங்க அந்த கூட்டத்துக்குள்ளே ஜெஃப்ரிட்ட ஒரு விதமாவும் பேசியிருக்காங்க, சௌந்தர்யாட்ட ரயான்ட்ட ஒரு விதமா பேசியிருக்காங்க. அதைத்தான் போன ஃப்ரைடே அன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு அதனால பிரச்சனை வந்தது. எப்பா சாமி, இனிமேல் நாங்க உங்க குரூப்லயே இல்லப்பா அப்படின்ட்டு விலகி போயிட்டாங்க ஜாக்லின். ஆனா அந்த இடத்துல கூட சௌந்தர்யாவால இதை சொல்ல முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க போல. அதான் ஏற்கனவே சௌந்தர்யா சொல்லுவாங்க, இந்த நாமினேஷன் நான் மனசுல என்ன இருக்கோ அதுவும் சொன்ன மாதிரி இருக்கும், நாமினேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அதைத்தான் இங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல முதுகுல குத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க போய் உங்களை பத்தி தப்பா வேற யார்ட்டையும் சொன்னா தான் அது தப்பு. இப்ப போய் நீங்க மஞ்சரிட்டிய சொல்லலையா, இதுவும் கூட ஒரு விதமான தப்பு தானே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஒருவேளை இது என்னோட தப்பான கண்ணாட்டம் கூட இருக்கலாம். உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது? ஜாக்லின் பக்கம் நியாயம் இருக்கா, இல்ல சௌந்தர்யா பக்கம் நியாயம் இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.